வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் பிக் பாஸ் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். ஆக்சுவலா ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில ஆக்சுவலா ஷூட்டிங்காக போயிருந்தோம். அது இது எது ஷூட்டிங். அந்த ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து எங்க சக போட்டியாளர் பிக் பாஸோட சக கண்டஸ்டன்ட் சொன்னது, அதாவது அவர் எவிக்ட் ஆயிட்டாரு அந்த கண்டஸ்டன்ட். ஓகேங்களா, எவிக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதி சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அதுக்கு விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது இது எது இந்த ப்ரோக்ராம்ல விஜய் சேதுபதி சாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவருக்கு வந்து எங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆன நபருக்கு சொன்ன விஷயம், சார் நீங்க வந்து விஜய் சேதுபதி சாரோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க, விஜய் சேதுபதி சார் வந்து ஷோ முடிகிற வரைக்கும் யாரு வந்து என்னைய பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவருக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து விஜய் சேதுபதி சாரோட நேர்மையை காட்டுது. ஓகேங்களா, அதாவது எவிக்ட் ஆகி போன ஒரு நபர் வந்து ஓகேவா விஜய் சேதுபதி சார்ட்ட அப்பாயின்மெண்ட் பார்க்கறதுக்கு கேட்டது, இப்போ என்னால் பார்க்க முடியாது, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையாக விஜய் சேதுபதி சார் நடத்துறாரு. பட் அவரையும் வந்து நிறைய பேர் அவர் பிக் பாஸுக்கு ஆங்கர் பண்றாருன்னு ஒரு காரணத்துக்காக தேவையில்லாம தவறான விமர்சனங்கள் விஜய் சேதுபதி சாரை பத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர், என்னோட அனுபவத்தை நான் சொல்ல வரேன். பிசியோதெரபி டாக்டர். நான் ஒரு அட்வொகேட் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டும் இவங்களும் ஓகேங்களா எதிராக ஒரே கேஸை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, ஆப்போசிட் பார்ட்டி. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் ஒரு அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அட்வொகேட்டு, அவங்களும் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு வர்றப்ப கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு வர வேணாம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு அவர் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அது அந்த அம்மாவோட நேர்மையை காட்டுது. அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி சார் இப்போ வந்து ஷோ நடக்கிற வரைக்கும் எவிக்ட் ஆனவங்க பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். அது போக நடிப்பு அரக்கனாகிய வாட்டர்மெலன் ஸ்டார் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக நடந்தேன். நான் வந்து எதுவுமே நடிக்க கிடையாதுங்க. நான் உள்ளுக்குள்ளே போய் நம்ம கப்பை அடிக்கணுன்றதுக்காக நானாக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற எல்லா பேருமே ட்ரெஸ் எல்லாருமே கொலாபரேஷனில் போட்டாங்க. ஓகேங்களா, காசு கொடுத்து வாங்கி போட்ட ஒரே நபர் நான் தான். ஏன்னா எனக்கு விளம்பரங்கள் பிடிக்காது. ஓகேங்களா, விளம்பரம் என்ன ரசிக்கிற மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். ஓகேங்களா, எனக்கு ட்ரெஸ் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ் அனுப்பிச்சு வச்சு விட்டாரு. ஓகேங்களா, நான் பிக் பாஸ் ஹவுஸ் எவிக்ட் ஆன உடனே அதுக்கு உண்டான எல்லா பேமெண்ட்டையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகேங்களா, எல்லாருக்கும் என்ன சார்ஜ் போடுவாரோ அதே சார்ஜ் தான் எனக்கும் போட்டாரு. அது போக அவருக்கு வீடியோ பண்ணி கொடுத்தேன். வீடியோனா நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரெஸ் வாங்குங்கன்னு சொல்லலை. ஓகேங்களா, எனக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறப்ப இவர் தான் ட்ரெஸ் எனக்கு சப்ளை பண்ணாருன்னு ஒரு வீடியோ வாங்கி அவருக்கு போட்டு கொடுத்தேன். எந்தவித சலுகையுமே நான் அணிவிக்கவில்லை. லேட்டஸ்ட்டாக நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறப்ப என்னை இன்டர்வியூ எடுத்த ஒரு நபர் வந்து, சார் பிக் பாஸ் போயிட்டு வந்து நீங்க மக்கள்கிட்ட ரீச் ஆயிட்டீங்க, நீங்க தான் டைட்டில் வின்னர் நினைக்கிற லெவல் மக்கள் கிட்ட செல்வாக்கு அடைஞ்சிட்டீங்க, இவ்வளோ வந்தும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபேஸ்புக் ஐடியிலயோ டிஎம் ஃபார் பெய்டு கொலாபரேஷன் நீங்க மெயில் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட போடல, உங்களை பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. உண்மையிலேயே நான் அப்படித்தாங்க இருப்பேன். எனக்கு நடிக்கலாம் தெரியாதுங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல கப் அடிக்கணுன்றதுக்காக, அதாவது ஒரு பையன் பிக் பாஸ் ஹவுஸ்ல பண்ணான், வெங்காயத்தை தூக்கி ஒளிச்சு வச்சதுக்காக அழுகுறான். பட் அதெல்லாம் உண்மையான அழுகு கிடையாது, ஃபேக்கான அழுகு. அதாவது பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. சக கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அழுகுற மாதிரி நடிப்பாங்க. ஒரிஜினல் எமோஷன்ஸ் கிடையாது. என்னோட இயற்கையான எமோஷன்ஸை மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, நான் வந்து தனிப்பட்ட முறையில, அதாவது நான் நடிக்கிறப்ப, நான் செயல்கள் செய்யறப்ப என்னை பின்னாடி நின்று கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மற்றவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சாங்க. நான் யார்கிட்டையும் அப்படி பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணேன், ஏன் நடிப்பு திறமையை காமிச்சேன், என்னோட ஒரிஜினல் எமோஷன்ஸை காமிச்சேன். மற்றவங்க நடிக்கிறப்பையோ மற்றவங்க அவங்க திறமையை காட்டுறப்ப நான் பின்னாடி நின்று கத்தல அவங்கள தொந்தரவு பண்ணலை. முழுக்க 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 என்னோட இயற்கையான உணர்வுகளை மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சாங்க உண்மைக்கும். ஓகேங்களா, ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பிஆர் டீமுமே இல்லாமல் நான் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கேங்க. எந்த பிஆர் டீம் எனக்கு பின்னாடி என் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபேஸ்புக் ஐடியில் இந்த நம்பருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூட ஆள் கிடையாது. மக்கள் தான் எனக்கு பிஆர் டீம். முதல் 4 வாரத்தில் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, கடைசி வாரத்துலையுமே ஓட்டில் நான் டாப்பில் தான் இருந்தேன், 2வது இடத்துல இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ஓட்டுனால என்னை வீழ்த்த முடியாது. ஓகே, ஏதோ நம்ம வந்து ஓகேங்களா எல்லா முடிவுகளுக்கும் நம்ம கட்டுப்படுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு பிக் பாஸ் ஹவுஸில் போயிட்டு வந்து குழந்தைங்களை ஃபுல்லாக கேட்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, பிஆர் டீம் இல்லாமல் அதிகமாக ஓட்டு வாங்குறோம். மக்கள்கிட்ட செல்வாக்கு ஏறிடுச்சு. ஒவ்வொரு பிக் பாஸ்லேயும் ஒன்று ட்ரெண்ட் ஆகும். பட்
பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் மாறுதட்டி சொல்கிறேன். நான் ஸ்விம்மிங் பூலில் படுத்திருந்தது, நான் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சது, ஸ்விம்மிங் பூலில் டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன் இந்த வார்த்தை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நடிப்பு அரக்கன் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நான் ஆடின டான்ஸு ட்ரெண்ட் ஆச்சு. இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த ஒரு வரம். சூப்பர் ஸ்டார் மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் விளம்பரம் பண்ணலை. இது எல்லாமே என்னோட ஒரிஜினல் குணத்தை காட்டுதுங்க. நான் கடைசி முடிய நடிக்கவே இல்லை. நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். அதில் வந்து கடைசி முடிய ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஓகேங்களா? ஸோ உண்மை நீதி சத்தியம் ஜெயிக்கும். திருப்பி சொல்ல வரை நான் ஒரிஜினலாக இருந்தேன். ஓகேங்களா? நான் நடிக்க கிடையாது. நிறைய பேர் நான் பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்ததும் பார்க்குற நபர்கள்லாம் கேட்குறது, பிக் பாஸ் வந்து உண்மையிலேயே இது வந்து உண்மையா ஸ்கிரிப்டா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. எப்படி உங்களுக்கு இப்படிலாம் கேட்க மனசு வருதுன்னு தெரியல. பிக் பாஸ்ல நடந்த அனைத்தும் 100% உண்மை. ஓகேங்களா? பிக் பாஸ் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே எங்கிட்ட ஃபோன்லாம் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். எனக்கு சீப்பு கூட கொடுக்கலங்க. நான் கையில் தான் இப்படி சீவிக்கிட்டேன். பிக் பாஸ் ஹவுஸில் சீப்பு கூட கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? பிக் பாஸ் சார் வந்து தேவைப்பட்டப்ப மட்டும்தான் அவர் பதில் சொல்லுவார். எல்லா நேரமும் எங்கிட்ட பேச மாட்டாங்க. பிக் பாஸ்ல நடக்கும் அனைத்தும் 100% உண்மை. டாஸ்க் நடந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் சில நேரம் ஒரு வேளை சாப்பிட்ருப்போம், சில நேரம் 2 வேளை சாப்பிட்ருப்போம். ஓகேங்களா? எந்த ஸ்கிரிப்டுமே யாருமே கொடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே நடக்கிறது அனைத்தும் உண்மை, இயற்கை. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நீங்கள் தப்பாக கேட்குறீங்க. எனக்கு சீப்பு கூட கொடுக்கலங்க. நான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்டாக உள்ளே போனேன். ஓகேங்களா? நாங்கள் முதல்ல வந்து பேக்கெல்லாம் நாங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் எடுத்துகிட்டே போக முடியாது. நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். எல்லாமே எங்களுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டோர் ரூம் வழியாக வரும். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். சேவிங் எரேசர் கூட வீக்லி ஒன்ஸ் தான் க்ரூமிங் கிட்ஸ்னு வரும். உடனே நாங்கள் சேவிங் பண்ணிவிட்டு உடனே அதை நாங்கள் வச்சுருவோம். ஸோ ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும் பிக் பாஸ் ஹவுஸ். கட்டுப்பாடாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். எந்த வித ஸ்கிரிப்டுமே கிடையாது. தயவு செஞ்சு பொதுமக்கள் குழப்பம் அடைய வேணாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோடி ரூபா கொடுத்தாலும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை விலைக்கு வாங்க முடியாது. நான் நினச்சிருந்தா விளம்பரம் பண்ணுறேன், ப்ரொமோஷன் வந்திருக்கேன், நிறைய சம்பாரிச்சிருக்காங்க லட்சமாக. இன்னைக்கு வரைக்கும் நான் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்கேன். காரணம், நேர்மையாக இருக்கிறத எனக்கு பிடிக்கும். எவ்வளோ காசு கொடுத்து என்னை விலைக்கு வாங்கவே முடியாது. நானாக தான் இருப்பேன். என்னோட ஒரிஜினல் கேரக்டர் தான் இருப்பேன். பிக் பாஸ் ஹவுஸில் ஜெயிச்சா 50 லட்சம். நான் நடிக்கவே இல்லையே, உண்மையாக தானே இருந்தேன். எந்த சமயத்தில் நடிக்கல. நானாக இருந்தேன். நான் கடைசியில் எவிட் ஆகிற வாரம் கூட அரோரா மேலே தான் தப்பு. ஓகேங்களா? கானா வினோத் வந்து என்னை உருவை கேள்வி பண்ணாரு. ஓகேங்களா? பதிலுக்கு வந்து அவரை நான் திருப்பி திட்டுனேன். அப்போ கானா வினோத்தை விட்டுட்டு அரோரா என்னையை டார்கெட் பண்ணாங்க. அதுக்காக வாய மூடுன்னு தான் நான் அரோராவை சொன்னேன். உடனே இவர் பண்ண தப்பு எங்களை அவமானப்படுத்திட்டாரு, இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பினப்ப நான் வந்து ஜெயிலுக்கு போக முடியாது. நான் ஒன்றும் தப்பு பண்ணல. ஏன் என்னைய கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஏன் கானா வினோத்தை கேள்வி கேட்கல? என்ன ரீசனா? அரோராவும் கானா வினோத்தும் நல்ல ஒரு பாண்டில் இருக்காங்க. அரோராவால் கானா வினோத்தை எதிர்த்து தட்டி கேட்க முடியல. ஓகேங்களா? பட் நான் வந்து தப்புன்னு பட்டா யாராக இருந்தாலும் டக்குன்னு முட்டிடுவேங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியில் கூட நிறைய பேர் நீங்கள் அரோராட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாமா? நான் என்ன மன்னிப்பு கேட்டேன்? வாயை முழு தான் சொன்னேன். இதே அரோரா என்னை கானா வினோத்தை வந்து உருவை கேலி செய்கிறப்ப கானா வினோத்தை நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 1ல் பீப் சவுண்ட் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிக் பாஸ் ஹவுஸில் நான் பேசினது எவிடன்ஸாக இருக்குது. நான் தகுதி தராதரம் அப்படின்னு சொன்னது, நான் வந்து நல்ல ஒரு படிப்பு படிச்சிருக்கேன், அதைத்தான் தகுதியாக சொன்னேன். ஒரு டீ காஃபி கேட்டோம்னா அந்த இடத்துல நக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நக்கிக்கிட்டு போவோமா? அது எனக்கு ஹர்ட் பண்ணுச்சு. நார்மலாக இருக்கிறப்ப போயா வாயான்னு பேசிக்கிறது வேற. ஒரு விஷயம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கப்போ போடா வாடான்னு பேசுகிறப்ப தகுதி பார்த்து தராதரம் பாசனா நான் ஒரு படித்த நபர். நான் எல்லாத்தையுமே மரியாதையை நாங்கள் கூப்பிட்டேன். உள்ளுக்குள்ளே போய் கானா வினோத் முத கொண்டு சார் தான் கூப்பிட்டேன். அவங்களா வம்பளுக்கு என்னை பேச வச்சாங்க. நான் யார்ட்டையுமே வம்பளுக்கல. நான் தனிப்பட்ட முறையில் என் திறமையை மட்டும்தான் நான் காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை. ஈவன் நான் உள்ளுக்குள்ள போனப்ப கனி அக்காட்ட கூட நான் மேடம் தான் சொன்னேன். அவங்க தான் இல்லை அக்கான்னு கூப்பிடுங்க. ஏன்னா கனி அக்கா என்னை விட 8 வருஷம் சீனியர். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1988 88 டேட்டா படுத்து கனியக்கா 81. அவங்கள மேடம் சொன்னப்போ மேடம் சொன்னால் அவங்க ஏஜ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் நீ அக்கான்னு சொன்னதுக்கப்புறம் அக்கான்னு தான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அக்கான்னு கூப்பிட்டேன். எல்லாரையுமே நான் மரியாதையை தான் கூப்பிட்டேன். நாகரிகமாக தான் நடந்துக்கிட்டேன். அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணேனே தவிர, நல்லா தெரிஞ்சுக்காங்க, தகுதி தராதரன்றது தப்பான அர்த்தம் கிடையாது. நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிற ஆளும் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் அவங்களும் சொந்தக்காரவங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேற விதமாக திருப்புறாங்க. அது வந்து ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. நாங்கள் பாகுபாடு இல்லாமல் எங்கள் ஊரில் அண்ணன் மையன், தம்பி மையன், சித்தப்பா மையன் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். ஒருத்தர் மேலே குற்றம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக, ஏன்னா இருக்கிறதுலே பிக் பாஸ் ஹவுஸ்லேயே நான் கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸு, நம்மளை வந்து டார்கெட் பண்ணோம் அப்படின்னே நிறைய பேர் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு கடைசி முடிய தகுதி தராதரம் நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. தகுதி தராதரம்ன்றது கெட்ட வார்த்தையும் கிடையாது. என்னைய இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஏங்க பீப் சவுண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, அவங்கள விட்டுட்டாங்க. வேறு சில நபர்கள் வேறு விதமாக பேசிட்டாங்க. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் நான் தான் எல்லாருக்கும் இழிச்சு வாயினா தெரிகிறேன் பேல.
ஓகேங்களா. நான் சொல்றது இந்த மாதிரி நெட்டிசன்களுக்கு சொல்ல வரேன், மற்ற யாரையும் சொல்ல வரல. விஜய் டிவி வந்து என்னை செல்ல பிள்ளையா தான் வச்சுக்கிட்டாங்க. பிக் பாஸ் டீம் வந்து அவங்க வீட்டு பிள்ளையா தான் என்னை வச்சுக்கிட்டாங்களே தவிர எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிக் பாஸ் டீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் டிவியோட செல்ல பிள்ளை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க தர்பூசணி நட்சத்திரமே விஜய் டிவி கண்டுபிடிச்ச விஜித்திரமே. கண்டிப்பாக விஜய் டிவினால தான் நான் வந்திருக்கேன். விஜய் டிவியோட நான் செல்ல பிள்ளை தான். எனக்கு விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆங்கரிங் பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ கடைசி முடிய நானாக இருந்தேங்க. நான் நடிக்க தெரியாதுங்க. நடிப்பு திறமை நடிப்பை தான் எனக்கு காட்டமே தெரியல. பொதுமக்கள்கிட்ட எனக்கு நடிக்கவே தெரியாது. எனக்கு உண்மையிலே நான் நடிக்க மாட்டேங்க. நானாக இருந்தேங்க. உண்மை எத்தனை பேர் எதிர்த்துனாலும் 1000 பேர் வந்தாலும் என்னோட பாயிண்டில் கரெக்டாக நான் எல்லாரையும் எதிர்த்து நின்னேன். அதனால தான் எல்லா பேரும் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயரு. ரவீந்தர் சாரே லேட்டஸ்ட்டாக சொல்லியிருப்பவன் இத்தனை வருஷ ரெக்கார்டில் இந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் கொண்டு வந்து உட்கார முடியுமா? இத்தனை சீசனில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் பிளேயரை பார்த்ததே இல்லை. அவ்வளோ எதிர்ப்புகள் பொதுமக்கள்கிட்ட. நல்ல பேருங்க எனக்கு. உங்களை எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க. எல்லாரையும் உடச்சு நீங்கள் தனியாக நின்னீங்க, நீங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பி சொல்லுவேன், மக்கள்கிட்ட வந்து நான் நீதி நேர்மையாக இருப்பேன், விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். இதே மாதிரி தான் கடைசி முடிய இருப்பேன். ஓகேங்களா. நிறைய திரைப்படங்களை நடிப்பேன். மக்களோட மனசை கொள்ளையடிப்பேனே தவிர எனக்கு வந்து பிக் பாஸில் 50 லட்சம் வரணுன்றதுக்காக நான் நடிக்கவும் மாட்டேன். திருப்பி சொல்ல வரேன், நான் என் திறமையை காமிச்சேன். மற்றவங்க என்னோட வந்து ஒம்பளுத்தாங்க தவிர நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். நான் போய் யாராவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப கத்திருப்பேனா, அவங்கள தொந்தரவு பண்ணியிருப்பேனா, ஏதாவது பண்ணியிருப்பேனான்னு பாருங்க, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்கும் உண்மை இருக்குது. நான் பேசின வார்த்தைகள் திருப்பி சொல்ல வரை தகுதி தராதான் தப்பான வார்த்தையே கிடையாது. ஒரு தரம் வாய்ந்த நபரை ஓகேங்களா தரம் இல்லாமல் பேசினா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தராதரம் அப்படின்றது தப்பான கிடையாது. ஒரு தரமான நபரை தராதரமற்று பேசினால் தகுதி தராதரன்றது சத்தியமாக தப்பான வார்த்தை கிடையாதுங்க. ஓகேங்களா. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காருங்க. கடவுள் பார்த்துக்குவாரு. ஸோ மக்களே, இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸில் நடக்கிறது எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. உள்ளுக்குள்ள மக்கள்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக அவங்க எமோஷன்ஸை காட்டுவாங்க. ஓகேங்களா. ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக எமோஷன்ஸை காட்டுவாங்க. இவ்வளவு நாள் வந்து நான் பொய்யான அழுகவில்லை, பொய்யான எமோஷன்ஸ் பண்ணல. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் ஃப்ரெண்ட்லியாக, நீ முட்டுனா முட்டுறது. அதே சமயத்தில் தப்புகள் பண்ணாலும் உடனே சாரி கேட்பேங்க. உண்மையிலே நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது அப்படின்னா, இப்போ சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ் என்னை தனியாக பிரித்தாங்க. என்னை வந்து வேலை வாங்கினாங்க சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ். அவங்களுக்கு நான் எல்லா வேலையும் பார்த்தேன். க்ளவுஸே போடாமல், ஓகேங்களா, க்ளவுஸே போடாமல் டாய்லெட் க்ளீன் பண்ணுறப்ப டாய்லெட் க்ளீன் பண்ணியிருக்கோம். அதில் அள்ளி கொட்டியிருக்கோம் அந்த கசடுகளை. எவ்வளோ வேலைகள் நான் பிக் பாஸ் ஹவுஸில் பண்ணத்தான் செஞ்சுருக்கேன். அப்போல்லாம் போய் நான் சண்டை போடவே கிடையாது. ஓகேங்களா. சண்டை யாரையும் போடலை. என்னை விட சின்னவங்க டீ கிளாஸை கழுவி வைக்க தான் செஞ்சுருக்கேன். வெசல் வாஷ் நல்லா பண்ணேங்க. பாத்திரம் கழுவுனேன், டாய்லெட் கழுவுனேன், நல்லா வேலை பார்த்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேம்ஸ் நல்லா தான் விளையாண்டேன். கண்டிப்பாக ஓட்டுனால நம்மளை நீக்க முடியாது. முதல் 4 வாரத்தில் டாப் ஓட்டில் இருக்கேன். கடைசி வாரத்தில் வந்து டக்குன்னு எவிக்ட் ஆகிறவள் யாருமே எதிர்பார்க்கல. மக்கள்லாம் அழுதாங்க. மக்களை சம்பாரிச்சிட்டேங்க. நான் நடிப்பு அரக்கன் சம்பாரிச்சிட்டேன். பிக் பாஸ் சீசன் 9 வாட்டர்மெலன் ஸ்டார் தான். அதுலேயும் சில பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேயரை எந்த ஒரு சீசன்லையும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நல்ல பேர் எடுத்து நல்ல விதமாக வெளியில் வந்திருக்கேன். அடுத்து தமிழ் சினிமா திரை உலகத்தில் பெரிய லெவலில் பார்ப்பீங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக உருவெடுப்பார் அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே திருப்பி சொல்ல வரேன், நீதி நேர்மை சத்தியம். நான் வந்து என்னோட திறமையை மட்டுமே காமிச்சு வரேன். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க நான் பார்க்கவே இல்லை. பிக் பாஸ் ஹவுஸ்லையும் சரி வெளியிலையும் சரி என் திறமையை மட்டுமே காமிச்சு நான் ஃபார்வர்டாக போய்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இறைவன் வந்து இதை விட இன்னும் பல வெற்றிகளை கொடுப்பாரு. ஏன்னா கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு ஒரு பெரிய இடம் தமிழ் திரையுலகத்தில் நான் தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக வருவேன். அப்பயும் நான் அதே மாதிரி நேர்மையாக இருப்பேன், கரெக்டாக இருப்பேன். நிறைய விமர்சனங்கள், பொய் குற்றச்சாட்டுகள் என் மேலே வச்சாலும் திருப்பி சொல்ல வரையும் நிறைய யூடியூப் செயலிகளை யூஸ் பண்ணுறவங்க அவங்க வியூஸ்க்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக தேவையே இல்லாமல் நம்மளை பற்றி பொய் பிரச்சாரமும் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காரு, தக்க பதிலடி கொடுப்பாரு. தேவைப்பட்ட நேரத்தில் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம். புலி பதுங்கிறது வந்து பாயிறதுக்காக. என்னடா அவர் அமைதியாக இருக்காருன்னா எதுவும் பண்ண மாட்டாருன்னு அர்த்தம்ல. ஸோ எவிடன்ஸ் எல்லாம் என்னோட லீகல் டீம் நோட் பண்ணிட்டு வராங்க. எப்போ நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணுமோ அப்போ கண்டிப்பாக எடுப்போம். ஓகேங்களா. ஸோ பொதுமக்களை என்னோட பிக் பாஸ் அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டேன். பிக் பாஸ் என்பது ஸ்கிரிப்டே கிடையாது. ஓகேங்களா. ஒரு சீப்பு கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே அணுக்கிறப்ப அதில் நடக்கும் அனைத்தும் உண்மையே. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். டாஸ்க்கு விளையாடணும். எல்லா நேரமும் பிக் பாஸோட வாய்ஸ் நாங்கள் கேட்க முடியாது. தேவைப்பட்ட நேரத்தில் தான் அவர் பதில் சொல்லுவார். உள்ளுக்குள்ளே வீட்டு தலைன்னு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து பாத்திரங்களை வருது சமைக்கிறது, சமையல் எங்களுக்கு செஞ்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்களாக தான் சமைப்போம். பிக் பாஸ் ஹவுஸில் நடக்கிறது அனைத்தும் உண்மை. நாங்கள் வீடு கூட்டுறது, நாங்களாக சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாம் நாங்களே தான் செய்வோம். ஓகேங்களா. எங்களுக்கு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டே கிடையாது. அனைத்தும் 100% உண்மை 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 உண்மை. ஓகேங்களா. நாங்கள் நினச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்காது. ஓகேங்களா. அதில் இருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறது சர்வே பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு.
ஸோ பொதுமக்களுக்கு நான் உண்மையை எடுத்துக் கூறியுள்ளேன். நன்றி தமிழக மக்களே, நன்றி, வணக்கம்.